ஆண்டவரை புகழ்கின்ற வேளையிலே என் அவரினிலே மகிழ்கின்ற வேளையிலே அன்பின் தேவனவர் தினம் அவர் குரல் கேட்டிடுவே. அவருடைய இதயத்தின் எண்ணங்கள் தலைமுறை தலைமுறையாய் உள்ளன. அதனால் அவர்களது உயிரை சாவினின்று விடுவித்து அவர்களுக்கு பஞ்சத்திலும் உணவு அளிக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்தேசுவில் பிரியமானதுமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது தூய இருதய ஆண்டவர் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாக ஜூலி பிரசாத் குடும்பத்தாரும் மேலுமாய் கருணாவேல் ஜோஸ்பின் தங்களுடைய 25வது ஆண்டு திருமண நாளை புதுப்பித்துக் கொண்டிருக்கிற இவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும் நன்றி திருப்பலியாகவும் மேலுமாய் அருட்சகோதரி இருதய ராணியுடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் மேலுமாய் ஜூலி பிரசாத் குடும்பத்தில் மரித்த பால் பிரசாத் பால் ஆல்பர்ட்டுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் மேலுமாய் இருதய மரி காணிக்கை ராக் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காக இவருடைய குடும்பத்தாரும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கிறார்கள். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திரு இருதய பெருவிழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவரையும் இருகரம் விரித்து அழைக்கின்றது. குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து வழிதோடி வந்த இரத்தமும் தண்ணீரும் திருச்சபையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அருட்சாதனங்களுக்கும் நமக்கு ஒரு இறை இரக்கத்தின் வாய்க்கால்களாக இருக்கின்ற பொழுது, இந்த மண்ணுலகில் இருக்கின்ற உங்களையும் என்னையும் எந்த அளவிற்கு கடவுள் அன்பு செய்து தன்னுடைய அன்பினால் நிறைவு செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் உணர்ந்து கொள்ள இன்றைய திருவழிபாடு நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இயேசுவின் தூய்மை மிகு இதயம் அந்த திறக்கப்பட்ட விழாவிலிருந்து வருகின்ற ரத்தம் உங்களையும் என்னையும் திரு ரத்தத்தின் வழியாக நம்முடைய பாவங்களை கழுவி என்றும் அவருடைய அன்பின் பாதுகாப்பு வளையத்தில் வைத்து வழிநடத்த இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் தடையாக இருப்பின் அவற்றுக்காக மனமருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, நீர் இரக்கமாயிரும். ஆண்டவரே,
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சிமையின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே, தூயவர், நீர் ஒருவரே, ஆண்டவர், நீர் ஒருவரே, உன்னத தூய ஆவியோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சிமையில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்தவும் திருமகனுடைய இதயத்தின் வழியாக உமது அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவுள்ளமானே. அதனால் நாங்கள் அவரை பக்தியுடன் வழிபட்டு பாவக் கழுவாயின் கடமைகளை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்ற அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கூர்ந்தார். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். 7ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 6 - 11 முடிய. உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் நீங்கள். மண்ணில் உள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தன் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். எல்லா மக்களினிலும் நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை. உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே. மாறாக உங்களிடம்
அன்பு கூர்ந்ததாலும் உங்கள் முதன்வருக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டும் ஆண்டவர் தமது வலிமை மிகு கரத்தால் உங்களை புறப்படச் செய்து அடிமைத்தன வீட்டினின்றும் எகிப்து மன்னனாகிய பார்வோனின் கை நின்றும் உங்களை விடுவித்தார். எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் மீது அன்பு கூறுவோருக்கும் அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கும் 1000 தலைமுறைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கை காக்கின்றவர் அவரே. ஆனால் அவரை பகைப்போரை அழிப்பதன் மூலம் நேரடியாக பதிலளிப்பவர் அவரை வெறுப்போரை நேரடியாக தண்டிப்பதற்கும் காலம் தாழ்த்த மாட்டார். எனவே நீங்கள் கடைபிடிக்கும்படி நான் உங்களுக்கு இன்று இடும் கட்டளைகளையும் நியாயங்களையும் முறைமைகளையும் நிறைவேற்றுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதில் உரைப்பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பே நிலைத்திருக்கும். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாது. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பே நிலைத்திருக்கும். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றவர், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றவர். அவர் உன் உயிரை படுகுழியிலின்று மீட்கின்றவர். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்போ நிலைத்திருக்கும். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை, ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். அவர் தம் வழிகளை மோசாவுக்கு வெளிப்படுத்தினார். அவர் தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்போ நிலைத்திருக்கும். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் தம் பாவங்களுக்காக ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதும் இல்லை. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்போ நிலைத்திருக்கும். இரண்டாம் வாசகம். கடவுள் அன்பாயிருக்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7 முதல் 16 முடிய. அன்பிற்குரியவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்காக கழுவாயாக அனுப்பினார் என்பதனால்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம் மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகிர்ந்தோம். இயேசுவே இறைமகனை ஏற்று அறிக்கை இடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம்.
கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்திய எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு மக்கள் கூட்டத்தின் முன்பாக, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாட்சியும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். கிறிஸ்தேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னையாம் திருச்சபை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திரு இருதய பெருவிழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவருக்கும் அழைப்பு கொடுத்திருக்கின்றது. இதயம் என்று சொன்னாலே அதில் அன்பை தவிர வேறு எதையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியாது. அன்பு என்பது இந்த உலகத்தில் பலவிதமான கோணங்களில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். நமது அன்பையும் பிறரோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். தேவைக்கென்று ஒரு அன்பு இருக்கின்றது, ஆசைக்கென்று ஒரு அன்பு இருக்கின்றது. இப்படி பலவிதமான வழிகளில் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் இந்த அன்பை பல கோணங்களில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற தருணத்தில் அன்பு என்பது எல்லாவற்றையும் விட ஒரு சிறந்த ஒரு நிகழ்வை நமக்கு வெளிப்படுத்துவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திரு இருதய அன்பு மட்டுமே. இது நற்செய்தி வாசகத்தில் நீங்களும் நானும் வாசிக்க கேட்டோம், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கனிவும் மனத்தாழ்மையும் உடையவராக இருக்கிறார் என்றால் அதை வெளிப்படுத்துவதன் காரணம் இன்றைய வாசகத்திலே மீண்டுமாய் நமக்கு சொல்லுகிறது. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சுமைகள் என்று சொன்னாலே உங்களுடைய என்னுடைய வாழ்வில பல சுமைகளை நாம் சுமந்திருப்போம். இரண்டு விதமான சுமைகள். ஒன்று நம் உடலில் சுமந்து வருகின்ற சுமைகள்,
இன்னொன்று இதயத்தின் ஆழத்தில் சுமந்து வருகின்ற சுமைகள். பல நேரங்களில் இந்த உடலில் சுமந்து வருகின்ற சுமைகளை நாம் இறக்கி வைத்து விட முடியும். ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற சுமைகளை நாம் யாரை நம்புகின்றோமோ, நமக்கு யார் ஆறுதல் வார்த்தைகளை கொடுக்கின்றார்களோ, நமக்கு யார் தன்னுடைய கரங்களை பிடித்து தோள் தட்டி நம்மை அழைத்து செல்லுகிறார்களோ, அவர்களிடம் மட்டும்தான் நம்முடைய இதய சுமைகளை இறக்கி வைக்க முடியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்விலே இந்த இரண்டாவது விதமான சுமைகளை நம் இதயத்தை புரிந்து கொண்டவர்களிடம் எத்தனை முறை நம்மால் இறக்கி வைத்திருக்க முடிகிறது. பல நேரங்களிலே நம்மோடு கரம் பிடித்த திருமணம் முடித்த கணவனை கூட நம்மால் நம்ப முடியவில்லை, மனைவியை கூட நம்ப முடியவில்லை, பெற்ற பிள்ளைகளை கூட நம்ப முடியவில்லை, பெற்றெடுத்த பெற்றோர்களை கூட நம்ப முடியவில்லை, இரத்த உறவுகளை கூட நம்ப முடியவில்லை. ஏனென்றால் காரணம் சுயநல அன்பினால் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. தன் தேவைக்காக, தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, தான் எதிர்பார்த்தது அனைத்தும் நம்மை சார்ந்தவர்கள் வழியாக பெற்று அதன் வழியாக இந்த உலகத்திலே நாம் மகிழ்ச்சியோடு வாழ்ந்துவிட வேண்டும் என்று எத்தனையோ நல் உள்ளங்கள் நம்மை ஆசை வார்த்தைகளினால் அழகு பூட்டி தன் தேவைகளை நிறைவேற்றிவிட்டு அவர்கள் ஆசைகளை முழுவதுமாக பெற்றுக்கொண்டு நம்மை நடுத்தருவில் நிறுத்தி வைத்த தருணங்களும் நாம் அறிந்த ஒரு உண்மைகளே. ஆனால் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை, சுமை சுமந்து சோர்ந்திருப்போர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லுகிறார். 3 ஆண்டுகள் இந்த மந்துலகில் அவர் பணியாற்றிய தருணத்தை நாம் சற்று வேதத்தை புரட்டி பார்த்தோம் என்றால், எத்தனை சுமைகளை சுமந்தவர்கள் அவரை நாடி சென்றார்கள் என்பதை நாம் நன்கு அறிவோம். உடலில் வேதனைகளோடு, அதாவது உடலில் காயங்கள், உடல் நோய்கள், சமுதாயத்தில் விரட்டி ஒதுக்கப்பட்ட எத்தனையோ உள்ளங்கள் தங்களுடைய சுமைகளை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று, தாவீதின் மகனை என் மீது இரக்கமையும் என்று அவர்கள் கதறிய தருணத்தில், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு கேட்கின்ற பொழுது, என் சுமைகளை இறக்கி வையும் என்று சொன்னார்கள். அதாவது தங்கள் உடல் நோய்களை இறக்கி வையுங்கள் என்று சொன்னார்கள். மனதிலே காயங்களோடு வந்தவர்களுக்கு ஆறுதல் கொடுத்தார். சக்கேயும், விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண், சமாரிய பெண், மத்தேயு, இப்படி எத்தனையோ நல் உள்ளங்கள் உள்ளத்திலே காயங்களோடு சென்றார்கள். இதுவும் ஒரு சுமை. இந்த சுமைகள் அனைத்தையும் இறக்கி வைத்துவிட்டு அவர்களை தன்னுடைய அன்பின் வழியிலே அழைத்து சென்றார். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவர் என்று இயேசு என்று நமக்கு சொல்லுகிறார். இதுதான் உண்மையுள்ள அன்பு. பிறருக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய அன்பு, பிறருக்காக தன்னுடைய வாழ்வையை முழுவதுமாக கொடுக்கக்கூடிய அன்பு. இந்த அன்பின் இதயத்தில நீங்களும் நானும் இடம் பெற்றிருக்கின்றோமா என்பதுதான் மிகவும் பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்று நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் அத்தியாயத்தில் மத்தேயு நற்செய்தியாளர் நமக்கு பதிவு செய்கிறார், தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை போற்றுகிறேன், ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் என்று சொல்லுகிறார். குழந்தை என்பது உள்ளதை உள்ளதாக ஏற்றுக்கொள்ளும், அனைவரையும் நம்பும், யார் கரங்களை நீட்டுகிறார்களோ அவருடைய இதயத்தில் இடத்தை பிடித்துக் கொள்ளும். இதுதான் குழந்தையினுடைய உள்ளம். ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து என்று சொல்லப்படுகிற பொழுது, ஞானிகளும் அறிஞர்களும் தங்களுடைய கண்டுபிடிப்பின் வழியாக இந்த உலகத்தை தன்வயப்படுத்த விரும்புவார்கள். யாரிடம் அவர்கள் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் தன்னுடைய வார்த்தைகளினால் அழைத்து செல்ல விரும்புவார்கள். சுயநலவாதிகளாக ஞானிகளும் அறிஞர்களும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். தங்களுடைய வார்த்தைகள் தான் இந்த உலகத்தில் கேட்கப்பட வேண்டும், தங்களுடைய வார்த்தையின் வழியாக தான் அடுத்தவர்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகின்ற அவர்களுக்கு மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினர் என்று சொல்லப்படுகிற பொழுது, யாரெல்லாம் என்னை ஏற்றுக்கொண்டார்களோ, தந்தை மகனை அறிவார், மகன் தந்தையை அறிவார். தந்தையை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைய நாளிலே இறைவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற செய்தி. படை வீரன் இயேசுவினுடைய விலாவை ஈட்டியினால் குத்தி அவருடைய இதயத்தின் ஆழத்தில் இருந்த ஒரு துளி இரத்தமும் ஒரு துளி தண்ணீரும் அந்த இதயத்திலிருந்து வழிந்தோடி வந்து அவனுடைய பார்வைக்கு வழிவகுத்தது போல, பல நேரங்களிலே நாம் அவரை விலகி விலகி சென்றாலும் நம்முடைய பாவங்களினால், நம்முடைய குற்றங்களினால் மீண்டும் மீண்டும் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிற பொழுது அவருடைய உடலிலிருந்து வழிதோடி வருகின்ற இரத்தமும் தண்ணீரும் ஒரு நாள்
உங்களுடைய என்னுடைய பாவங்களை கழுவ துடித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். எனவே இயேசுவின் தூய்மை மிகு இருதய பெருவிழாவிலே இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்களையும் என்னையும், இந்த அலைவரிசை வழியாக திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்களையும் இறைவன் தன்னுடைய அன்பினால் இரக்கத்தினால் அணி செய்ய விரும்புகிறார். நான் கனிவும் மனத்தாட்சி உடையவன் என்று சொல்லுகிற பொழுது அந்த கனிவுக்கும் மனத்தாட்சிக்கும் நீங்களும் நானும் தகுதி உடையவர்களா என்று சிந்தித்து பார்ப்போம். தகுதி உடையவர்கள் என்றால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தகுதியற்றவர்கள் என்றால் அவற்றுக்காக மனம் வருந்துவோம். இறைவன் இந்த திருப்பலி வழியாக நம்மை ஏற்று ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். அந்த வரத்திற்காக இந்த திருப்பலியில் வென்றாடுவோம். ஆமென். இறைவன் திருத்தலத்தில் அவரன்பில் வளரவே அளித்தே என்னை முழுதும் புது வாழ்வு மலரவே மலராயின்று மலர்ந்தே உந்தன் பதத்தில் துலங்கவே மெழுகாய் நின்று எரிந்தே உந்தன் உறவில் உருகவே மலராய் என்று மலர்ந்தே உந்தன் பதத்தில் துலங்கவே மெழுகாய் நின்று எரிந்தே உந்தன் உறவில் உருகவே இறைவே உன்னில் உறைவே என்னை பலியாயிடுவார். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை அன்பாந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லக்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவையாக என்று அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பார். இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையை எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவை அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் மூச்சுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் மகிழ்ந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழ்கின்றோம். உம் திருமணி நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாடு, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலோட புனித சின்னப்பர், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரபொருள உம்மை வென்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவராகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கழிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் இல்லத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருரத்துமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென்.
இயேசுவின் இருதயமே என்றும் வேறில்லும் அருள்மயமே உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தான் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே இறைவனுக்கு இதயம் உண்டு அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு இறைவனுக்கு இதயம் உண்டு அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. படை வீரருள் ஒருவர் அவருடைய விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தன. நன்றி கோரி மன்றாடுவமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகளிடம் என்று ஈர்க்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டு கொள்ள கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.